ஹமாஸ் ஏகப்பட்ட பேரை பிணைக்கைதியில பிடிச்சு வச்சிருந்தாங்க. மெல்ல மெல்ல விடுவிச்சிட்டு இருக்காங்க. அந்த விடுவிச்ச ஒரு 8 பேரை ட்ரம்ப் வந்து சந்திச்சிருக்காரு. சந்திச்சு அங்க எப்படிலாம் இருந்துச்சு, எப்படிலாம் நீங்க பாதிக்கப்பட்டீங்க எல்லாத்தையும் கேட்டிருக்காரு ட்ரம்ப். இப்ப ஹமாஸுக்கு வந்து இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காரு. இன்னும் இந்த பிணை கைதிகளை நீங்க விடுவிக்கலைன்னா ஒட்டுமொத்த ஹமாஸ் அமைப்பையும் நான் வந்து அழிச்சிடுவேன், விடுவிங்கன்னு உத்தரவு போட்டுருக்காங்க. ஆனா ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்து இந்த நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தத்துக்கு உடன்படணும், அப்படி இல்லாட்டி இருக்கிற 24 பிணை கைதிகளை நாங்க விட மாட்டோம்னு இருக்காங்க. 24 பிணை கைதிகளை வச்சு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா, பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா வந்து ட்ரம்ப் ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுக்கிறாராங்கிற கேள்வியும் வருது. இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அவர் தான் கூப்பிட்டாராமா ட்ரூடோ. எதுக்காக கூப்பிட்டாருன்னா, அந்த டேரிஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் குறைச்சிக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காரு போல. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஃபென்டனைல்ங்கிற போதைப் பொருள் வந்து உங்க மெக்சிகோ வழியாகவும் கனடா வழியாகவும் தான் உள்ள வந்திருக்கு. நீங்க வந்து எல்லையை பாதுகாப்பா வச்சிருந்தீங்கன்னா இங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்கவே மாட்டாங்க. அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி நிறைய உயிர்கள் பழி போயிருக்கு. அதனால வந்து அது காரணமே நீங்க தாங்கிற மாதிரி, அதாவது கனடாவோட இந்த எல்லை பாதுகாப்பு கொள்கை தான் காரணமா இருந்திருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு பேசியிருக்காரு. ஆனா வந்து எப்ப தேர்தல்னு கேட்டாராம் கனடால. ஏன்னா நான் வந்து ராஜினாமா பண்றேன்னு அறிவிச்சாரு ஜஸ்டின் ட்ரூடோ. எப்ப தேர்தல்னு கேட்டதுக்கு அவரால் பதிலே சொல்ல முடியல ட்ரூடோவால. இப்பதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வச்சு பதவி ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பதவியில இருந்துக்கலாம்னு பாக்குறாரு போல ட்ரூடோன்லாம் பேசியிருக்காரு ட்ரம்ப்.